ஹாய் வேர்ட்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான முறையில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாசிப்பருப்பு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இது மாதிரி ஒரு நூல் துணியில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வடிகட்டக்குள்ளேயே சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இது மாதிரி வளர வச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரம் கூட பிடிக்காதுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம உணர்த்தி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இந்த துணியை எல்லாம் இப்படி ஒன்று சேர்த்தோம்னா ஒரே இதாக வந்துடும். இப்போ பாருங்கள், துணியில் எதுவுமே இருக்காது. இந்த பக்குவத்துக்கு நம்ம நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் எடுத்தாச்சுங்க. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஓரளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். நம்ம இது போகிற ஜல்லடையில் பருப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெயில் மூழ்கிற அளவு வைக்கலாம். இது போல் ஒரு கரண்டியில் கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக பொரியும். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெயிலே போட்டு எடுக்க முடியாது. அதனால தாங்க இந்த ஜல்லடையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சது தெரியும் நமக்கே பார்க்கக்குள்ள. இந்த அளவுக்கு இருக்கக்குள்ள எடுக்குள்ளே பாருங்கள், இது மாதிரி பண்ணக்குள்ளேயே மொறுன்னு சவுண்டு வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் பேப்பர் எடுத்துக்கலாங்க. இது என் வீட்டில் இருக்க குழந்தைங்க பேப்பருங்க, ஸ்கூல் பேப்பரு. இது நம்ம எண்ணெய் வடிகிறதுக்காக இதில் போடுறேன். பாருங்கள், பேப்பரில் போட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு நம்ம ஜல்லடையில் தான் எடுத்தோம். இருந்தாலும் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு வருதுன்னு. இதுக்காக தான் நம்ம பேப்பர் போடுறது. வாங்க இது போல் எல்லா பருப்பையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலைங்க, உப்பு கொஞ்சமாங்க, மிளகாத்தூள் 2 நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக 1 பங்கு இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் 2 பங்கு இருக்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம பாசிப்பருப்பில் இப்படி தூவி விட்டுக்கலாம். எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தூவிக்கலாம். நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. பருப்பு சூடாக இருக்கக்குள்ளேயே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம பருப்போட இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் இந்த பாசிப்பருப்பை எளிமையான முறையில் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.